புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அவரை பற்றி அவருடைய பெருமையை பேசாமல் அரசியல் பேசியது வருத்தத்துக்குரியதான். 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னராட்சி என்பது கேள்விக்குறியானது. பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேச முடியாது. அரசியல் யார் வேணாலும் பேசலாம், அதுல கிடையாது. பிறரை புண்படுத்தாமல் பேசணும். மன்னராட்சின்லாம் பேசியிருக்காங்க. மன்னராட்சியை 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னராட்சி என்பது கேள்விக்குறியானது. 1950 ஜனவரி 26 குடியரசான பிறகு முடியரசு தூக்கி எறியப்பட்டது. அதையும் மீறி 1971 ஆண்டு 26வது சட்ட திருத்தத்தின் மூலமாக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மன்னர் மானியம் ஒழிப்பை கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்பொழுது எங்கே மன்னராட்சி இந்த தேசத்தில் இருக்கிறது என்பது தெரியவில்லை. பேசும்பொழுது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிற கட்சிகளோ பிற கட்சிகளுடைய தலைவரோ பொதுமக்களுடைய மனங்கள் புண்படாமல் பேச வேண்டும். பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேச முடியாது. அந்த பேச்சையெல்லாம் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் அவரை பற்றி அவருடைய பெருமையை பேசாமல் அரசியல் பேசியது வருத்தத்துக்குரியதான். இன்று எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் முகமாக இருக்கின்ற, இந்த தேசத்தின் முகம், இந்த தேசத்தின் குரலாக இருக்கின்ற அன்னை சோனியா காந்தி அவர்களின் 78வது பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்த அன்னபூரணி என்ற முத்தமிழறிஞர் கலைஞரால் போற்றப்பட்டவர். பல சட்டங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர். நீண்ட நெடிய நாட்கள் தலைவராக காங்கிரஸ் பேரியக்கத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பணியாற்றியவர். தகவல் அறியும் உரிமை சட்டம், கட்டாய கல்வி, உணவு பாதுகாப்பு சட்டம், இப்படி பல சட்டங்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவியுடைய பிறந்த நாளை பெருமையோடு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.